ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. நமக்குள் உட்கலந்து நிற்கின்ற ஆதி பரம்பொருளான அந்த ஜோதியை அங்கும் இங்கும் எங்கும் தேடி ஓடி ஓடி அலைந்து வாடிப்போன மாந்தர்களின் எண்ணிக்கை கோடி கோடி கோடிக்கணக்கான எண்ணிக்கை என்று கூறுகிறார். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ரூபத்தை அதனுடன் ஒன்றி உணர்ந்து உட்கடந்து அறிந்து தெளிந்து மகிழ்வோமாக. எண்ணிலே இறந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இறந்த ஒன்றை ஞான் அறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லிரோ, என்னிலே இருந்து ஞான் உணர்ந்து கொண்டனே. என்னுள்ளே இருந்த அந்த பரம்பொருளை நான் அறியாமல் இருந்தேன். என்னிலே இருந்த அப்பரம்பொருளை நான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த அப்பரம்பொருளை பற்றி மற்றவர்கள் எவ்வாறு அறிந்து கொள்வார்கள்? என்னிலே இருந்து உணர்ந்து அறிந்து உய்கின்றேனே. நமக்குள் இருக்கக்கூடிய ஜோதி வடிவான பரம்பொருளை காடு மலை வனம் வனாந்தரம் ராமேஸ்வரம் கோயில்கள் குளங்கள் அங்கு இங்கு என்று தேடி அலையாமல் நமக்குள்ளே தேடி அப்பரம்பொருளை உணர்ந்து ஒடுங்குதல் வேண்டும். இதுவே ஞானம்.